ஒரு வழியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள பயில குட்டியும் போட்டாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு 2 பேட்ச் இருக்காங்க, இதில் நல்லாவே வளர்ந்துட்டாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டப்பில் தான் போட்டிருந்தோம். அப்போதைக்கு அந்த அளவுக்கு ரொம்பலாம் க்ரோத்து கிடையாது. நம்ம ஆல்ரெடி கப்பி பிடிச்சி இந்த சின்ன டப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டதுக்கு பயிலுங்க அவங்க பாட்டு சூப்பராக வளர்ந்துட்டாங்க. இதில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்காங்க பற்றிலாம் பயலுங்க, அதில் ஒரு 6 பேரை பிடிச்சி இதில் விட போகிறோம். ஏன்னா இதில் விட்டால் நல்ல சைஸ் வருவாங்க. அதே மாதிரி இதில் கிடக்குறாங்க பார்த்தீங்களா, இவங்க எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த டப்பில் வந்தாங்க நல்லா பெருசாக வளர்ந்துருக்கவன். சைஸை பார்த்தீங்களா ரொம்ப சின்னதாக இருந்தவன் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கான் பார்த்தீங்களா. நல்ல கலரு பேட்டர்ன்லாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்களேன். இன்றைக்கி பெருசாக எந்த ஃபுட்டும் போடல, நம்ம ஃபார்ம் ஃபுட் யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் எக்கு போடுவேன் அவ்வளோதான். கலர் பாருங்கள் சூப்பராக நல்ல ப்ளூவாக வந்திருக்காங்க பாருங்கள். இப்போவே இவன் தான் கடைசி ஆள், ரொம்ப குட்டியாக இருக்கான். இவன் தாங்க இன்னும் நல்லா வளரணும். இப்போ வாட்டர் நல்லா சேஞ்ச் பண்ணியாச்சு. பாசியெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணுங்க, ஏன்னா இவங்க பாசியை சாப்பிடுவாங்க, நல்லாவே க்ரோத் இருக்கும் இவங்களுக்கு. அதனால் அதே மாதிரி உள்ளே உள்ள டப்லேருந்து இங்கே பாருங்கள், இவங்க 6 பேர் தான் கொஞ்சம் நல்லா சைஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் உள்ளே விட்டாச்சுங்க. இவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் க்ரோத் ஆகுறாங்க அப்படிங்கிற ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.